ஃப்ரிக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். கான்செப்ட் நல்லா புரியணும். சரியா? கான்செப்ட் புரிஞ்சால் கொஸ்டினில் வேகமாக சால்வ் பண்ணி, கான்செப்ட் புரியுதுன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, அதை தப்பு தப்பாக போடுவோம். இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸு? கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது எதை அப்போஸ் பண்ணுது? ஃப்ரிக்ஷன் எது அப்போஸ் பண்ணுன்னா, இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். எது அப்போஸ் பண்ணும்? ஃப்ரிக்ஷனு ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணும். ரிலேட்டிவ் மோஷன்னா ஒருத்தவனை பொறுத்தவரைக்கும் இன்னொருத்தவன் மூவ் ஆகணும். சொல்கிறது புரியுதா? வீட்டில் போயிட்டு துணி துவைக்கிற ப்ரெஷ் இருக்குல்ல, துணி துவைக்கிற ப்ரெஷ் பார்த்துருக்கியா? 2 ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கோ? 2 ப்ரெஷ் எடுத்துக்கோ. 2 ப்ரெஷ்ஷை இப்படி லாக் பண்ணிட்டா அது பேர் இன்டர்லாக்கிங்கா? 2 ப்ரெஷ்ஷை நல்லா அப்படி அமுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு பல்லும் இன்னொரு பல்லு இப்படி உட்காந்துக்குமா? நல்லா இப்படி இன்டர்லாக் ஆகிடும். இப்போ நல்லா பண்ணி லேசாக அமுக்கியிருக்கேன்னு சொன்னால் அது சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த 2 ப்ரெஷ்ஷை வந்து அமுக்கவே வேண்டாம், ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோ. சரியா? இப்போ வச்சுட்டு என்ன பண்ணால் மேலே இருக்க ப்ரெஷ்ஷை மூவ் பண்ண ட்ரை பண்ணு. லேசாக கஷ்டமாக இருக்கும், நான் மூவ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணால் அந்த மேலே இருக்க ப்ரெஷ்ஷை கொஞ்சம் உள்ளே அமுக்கிடு, மேலே இருக்க ப்ரெஷ்ஷை மட்டும் மூவ் பண்ண ட்ரை பண்ணு, கொஞ்சம் கஷ்டம் அதிகமாயிடும். இப்போ நல்லா பார்த்தோன்னா 2 அமுக்கி விட்டுட்டு இப்போ வந்து மேலே இருக்கிறத மட்டும் மூவ் பண்ண ட்ரை பண்ணுன்னா மூவ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா மேலே இருக்க ப்ரெஷ் வந்து யாரை பொறுத்து மூவ் ஆக ட்ரை பண்ணுறான்? கீழே இருக்கிற ப்ரெஷ்ஷை பொறுத்து. அப்போ அது ரிலேட்டிவ் மோஷன், அதாவது ஒருத்தவனை பொறுத்து இன்னொருதான் மூவ் ஆகணும். அதே வந்து நான் 2 ப்ரெஷ் வச்சுருக்கேன், 2 ப்ரெஷ்ஷை ஒன்றா மூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா? சொல்கிறது புரியுதா? 2 ப்ரெஷ்ஷை ஒன்றுக்கு மேலே இப்படி லாக் பண்ணி வச்சுட்டு நான் 2த்தையும் மூவ் பண்ணுறது ஈஸியான ஒரு வேலை. ஆனால் எதை மூவ் பண்ணுறது கஷ்டம்? ஒன்றை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொருத்தவனை மூவ் பண்ணுறது, இல்லைனா ஒன்றை முன்னாடி இன்னொரு பின்னாடி மூவ் பண்ண வைக்கிறது, இது கஷ்டம். ஏன்னா அங்கே என்ன ஆகுது? மோஷன் நடக்குதா இல்லை ரிலேட்டிவ் மோஷன் நடக்குதா? அப்போ நல்லா பார்த்தினா ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். அதாவது என்னைய பொறுத்தவரைக்கும் நீ மூவ் பண்ணக்கூடாது. சரியா? மூவ் பண்ண என்ன ஆகும்? பின்னாடி பிடிச்சி இழுத்திடுவான். இல்லை நான் முன்னாடி போகிறேன், நீ மட்டும் நான் பின்னாடி இருக்கேன்னா பின்னாடி இருக்கவன் முன்னாடி இழுத்துருவான். புரியுதா இல்லையா? அவரை பொறுத்து என்ன சார், நான் பின்னாடி இருக்கேன், நீயும் பின்னாடி இருக்கணும். நான் முன்னுக்கு போகிறேன்னா என்ன பண்ணணும்? நீயும் முன்னாடி வரணும். அது என்ன சார், நான் முன்னாடி வரேன், அவன் மட்டும் பின்னாடி இருக்கான்னு சொன்னாலும் அவனுக்கு பிடிக்காது. இதே என்னது சார், நான் பின்னாடி இருக்கேன், அவன் மட்டும் எப்படி சார் முன்னாடி போகலாம்? அதுவும் பிடிக்காது. சொல்கிறது புரியுதா? அப்போது ஒன்று நான் முன்னாடி வந்தால் நீ என்ன பண்ணணும்? நான் பின்னாடி வந்தால் நீயும் பின்னாடியே இருந்துடணும், மூவ் பண்ணக்கூடாது. எங்கே போனாலும் சேர்ந்து தான் போகணும். சரியா? சேர்ந்து போகலன்னு என்ன பண்ணுவேன்? நான் வந்து ஏதாச்சும் என்னோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். புரியுதா? இதை ஃப்ரிக்ஷனோட ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். when two bodies are the tendency out of the relative motion. சரி, ஸோ சப்போஸ் ஒரு பாடியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு பாடி மூவ் ஆனால் தான் என்ன ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். சரி, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த 2 இது இருக்குது பார்த்தியா? 2 நல்லா லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணு, 2 இப்படி ஈஸியாக மூவ் பண்ண ட்ரை பண்ணு, ஈஸியாக மூவ் ஆகுதா இல்லையான்னு பாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணு, அதுக்கு தனியாக எடுத்துட்டு அதுக்கு மேலே லேசாக வச்சுட்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணு. அடுத்து கொஞ்சம் அமுக்கிட்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணு, மேலே இருக்கிறத நல்லா அமுக்கிட்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணு. இதை வந்து வீடியோ எடுத்து எல்லாரும் அனுப்புங்க. சரியா? அனுப்பிடுவியா? வெரி குட். டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 2 வகைப்படும். ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறப்ப ஆக்ட் ஆகிற ஒரு ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிறப்ப ஆக்ட் ஆகுறது. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னது? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறப்ப ஆகுறது. இன்னைக்கு நம்ம லெக்சர்ல எதை பத்தி பார்க்க போறோம்? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லேட்டர் நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்ப்போம். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஃப்ரிக்ஷன் எதை பொறுத்து இருக்கும்னா, நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் எம்புட்டு கரடு முரடாக இருக்குது. சரியா? அப்போ இதை வந்து தான் நம்ம மியூ அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மியூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சரியா? இந்த மியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸை பொறுத்து மாறும். மியூவோட வேல்யூ என்ன ஆகும்? சர்ஃபேஸை பொறுத்து மாறும். அப்படின்னா என்னன்னா, நல்லா வலுவலுன்னு தரையில நான் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஈஸியாக மூவ் பண்ண முடியுமா? அதே ஒரு தரையில் வந்து சொரன்னு இருக்குது தரை, அதில் நான் ஈஸியாக மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியாது. அப்போ இது ரெண்டுமே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது?
மியூவோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புரியுதா? இதே வந்து நார்மல் ரியாக்ஷன் எண்ணு, இந்த எண்ணை வந்து பார்க்க போகிறோம். ஒருத்தவன் நல்லா குண்டா இருக்கான், அவனை நான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சைடில் இன்னொருத்தவன் என்ன இருக்கும், ஒல்லியாக இருக்கான். இதில் யாரை சார் நீ ஈஸியாக மூவ் பண்ண முடியும்? ஒல்லியாக இருக்கும். ஏன்னா அவனோட எண் என்னவா இருக்கும், எண் வந்து கம்மியாக இருக்கும். நார்மல் ரியாக்ஷன் வெயிட் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? நார்மல் ரியாக்ஷன் வந்து mg மட்டும் கிடையாது. சரி, ஜென்ரலாக 90 கேஸில் நார்மல் இஸ் ஈக்குவல் டு mg, பட் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. பட் நாட் ஆல்வேஸ். ஏன்னா இப்போதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், n இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம், mg cos தீட்டாவா இருக்கலாம். இதே வந்து ஆக்சிலரேட்டட் பாக்ஸ்ல என்னவாயிடும், mg by cos தீட்டா கூட ஆகும். பார்த்தோமா இல்லையா? அப்போ இந்த நார்மலுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்குது. சரியா? நார்மல் வந்து ஒரு இடத்துல நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம். நார்மலில் ஒன்றில் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், அவ்வளோதான். புரியுதா? அந்த சர்ஃபேஸ்க்கும் இதுக்கு நல்ல பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் கீழே இல்லை, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் கான்கிரீட்க்கும் இதுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ். ஸோ பொதுவாக வந்து mg இருக்கும், ஆனால் எப்பயுமே இது mg இருக்கும்னு கேட்டால் அவசியம் கிடையாது. அப்புறம் என்ன ஒரு ஆப்ஜெக்ட்ல mg வேல்யூ கம்மியா, மாஸ் கம்மியா, ஈஸியாக வந்து மாஸ் கம்மின்னு என்ன, நார்மல் ரியாக்ஷன் கம்மி. நார்மல் ரியாக்ஷன் கம்மின்னு என்ன அர்த்தம், ஃப்ரிக்ஷனும் கம்மியாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் கம்மினா ஈஸியாக மூவ் பண்ண வைக்கலாமா? அதே ஃப்ரிக்ஷன் அதிகமாகிடுச்சு, ஈஸியாக மூவ் ஆகுமா? ஈஸியாக மூவ் ஆகாது. சொல்கிறது புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி?